பகுதி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து ஒரு சில் தேங்காய், ஒரு பட்டாணி மத்தியானம் எடுத்து ஊற வச்சுருக்கு, கேரட் 50 கிராம் எடுத்துருக்கு, பீன்ஸ் 50 எடுத்துருக்கு, அப்புறம் வந்து 150 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு. அது கூட மிளகு, சீரகம், அரிசி வறுத்து வச்சுருக்கு. இப்போ மிளகு இதெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். வறுத்ததை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை திரிச்சாச்சு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட தேங்காவையும் திரிச்சாச்சு. நறுக்கி வச்சுருக்க பல்லாரி உருளைக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சியும் வெள்ளைப்பூடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கு. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உலக்காய் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட அரைச்சி வச்சுக்க விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வத்தப்பொடி, அப்புறம் கறி மசாலா 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ மசாலா நரைச்சி இது கூட காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, அது கூட ஊற வச்ச பட்டாணி உள்ளக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா கூட காய்கறி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினோடனே உப்பு போட்டுக்கோங்க. இது கூட காயில் உப்பு பிடிக்கிறக்காண்டி இது கூட உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு இதாக இருக்குது. மசாலாவும் காய்கறியும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காய்கறி கூட இந்த தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினோடனே உப்பு, அரப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. மல்லி இலை தூவி இதை இறக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, சோறுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.